வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி பற்றிய சிறு கட்டுரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி மனித குலத்தின் ஆச்சரியத்தை எப்பொழுதும் தூண்டி வரும் ஒரு விசாலமான உலகமாகும். இரவு வானில் மினுமினுக்கும் நட்சத்திரங்கள் வெறும் ஒளிக்கற்றைகள் அல்ல, அவை அணு இணைவு மூலம் ஒளியையும் வெப்பத்தையும் உருவாக்கும் தனித்தனி சூரியன்கள் போன்றவை. அவற்றின் ஒளி பூமியை அடைய பல ஆண்டுகளாகின்றது. இதனால் விண்வெளி என்பது காலத்தையும் தாண்டிய ஒரு அதிசய உலகம் எனலாம். விண்வெளி ஆராய்ச்சி மனித அறிவியலின் மிக முக்கியமான சாதனையாகும். மனிதன் முதலில் நிலாவிற்கு பயணம் செய்தது ஒரு வரலாற்று சம்பவமாகும். இதன் பின்னர் பல நாடுகள் விண்கலன்களை அனுப்பி கிரகங்கள், நிலாக்கள் மற்றும் விண்மீன்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து வருகின்றன. இதில் தொலைநோக்கிகள், விண்கலன்கள், ரோபோ ஆய்வுகள் மற்றும் மனித விண்வெளி பயணம் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. நாசா, ESA போன்ற விண்வெளி முகாம்கள் பூமியிலிருந்து மட்டுமின்றி விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்ட தொலைநோக்கிகள் மூலம் நட்சத்திரங்கள், கருந்துளைகள், நியூட்டன் போன்றவற்றை ஆராய்கின்றன. நட்சத்திரங்கள் உருவாகும் விதம், அவற்றின் வாழ்க்கை சுழற்சி, கருந்துளைகள் போன்ற மர்மங்கள் விஞ்ஞானிகளை தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு தூண்டுகின்றன. விண்வெளி ஆராய்ச்சி மனித வாழ்வை மேம்படுத்தும் பல தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கின்றது. உதாரணமாக, செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் இன்றைய தொடர்பு முறைகளில் முக்கிய பங்காற்றுகின்றது. நட்சத்திரங்கள் விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும். ஏனெனில் அவற்றில் ஒளி, வெப்பம், வாயுக்கள் மூலம் பிரபஞ்சத்தின் வயது, விரிவாக்கம், பொருள் அடர்த்தி போன்றவற்றை புரிந்து கொள்ளப்படுகின்றன. மேலும் நட்சத்திரங்களை சுற்றியுள்ள கிரகங்களை ஆராய்வதன் மூலம் மனிதர்கள் வாழக்கூடிய பூமி போன்ற கிரகங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கப்படுகின்றன. செவ்வாய் போன்ற கிரகங்களில் நீர் இருப்பதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது எதிர்காலத்தில் மனிதர்கள் புதிய உலகங்களை கண்டறிய உதவலாம். முடிவாக, நட்சத்திரங்கள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி மனித அறிவை விரிவுபடுத்தும் ஒரு முக்கிய துறையாகும். இது நமக்கு பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள உதவுவதோடு மனித வாழ்வை முன்னேற்றும் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் வழிகாட்டுகின்றது. இதுபோன்ற பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எமது DK தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி.